ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு முன்னாடி மெலோடி சப்ரஸர்னு ஒன்றை பற்றி சொன்னேன். அதில் ஒரு முக்கியமான ஆப்ஷன் விட்டு போச்சு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்ஷன். யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளும் அதை ஆப்ரேட் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸிங்க்கு, இல்லை லைவாக வாசிக்கிறதுக்கு, இல்லைன்னா ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டுக்கிறதுக்கு, நம்ம வாசிக்கிறத நம்ம ஹெட்ஃபோனில் போட்டு கேட்குறதுக்கு, இது மாதிரிலாம் தனியாக ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க மெலோடி சப்ரஸரில். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். ரொம்ப அருமையான ஆப்ஷன். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இல்லாட்டினா உங்களுக்கு அந்த அனுபவம் வந்தால் தான் தெரியும். இப்போ எப்படின்னா, இது முக்கியமாக எதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு மிக்சர் ஆப்ஷன். அதாவது இந்த கீபோர்டை நம்ம லைவில் வெளியில் பெரிய ஸ்பீக்கர் போட்டு வாசிக்கும் போது இதை ஈக்குவலைஸ் பண்ணணும். இதே சவுண்டு போச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அது ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, மற்றவங்க ஏதாவது தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த ஹெட்ஃபோன் மோடில் நம்ம அதை போட்டுக்கலாம். இல்லாட்டினா பெரிய ஸ்டேஜில் வாசிக்கிறோம், அது டிஸ்ட்ராக்ஷன் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பூஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. நம்ம வாசிக்கிற இதை லைவாக வாசிக்கும் போது பூஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பியானோ மட்டும் வாசிக்கிறோம் ஒரு ஸ்டேஜில், இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராமில், அப்புறம் பியானோ மட்டும் வாசிக்கணும்னா அதுக்கு ஒரு மோடு இருக்குது. இது மாதிரி ஒரு 6 மோடு இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரைட்னு ஒரு மோடு இருக்குது. இந்த பிரைட் மோடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வாசிக்கும் போது இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைவ் ரெக்கார்டிங், லைவ் ப்ரோக்ராமுக்கு அந்த பிரைட் மோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். மெலோடி சப்ரஸர் இங்கே இருக்குது, ஆனில் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ மாஸ்டர் ஈக்குன்னு ஒன்று வரும். இது யாரும் இதில் கொடுத்துருக்காங்க, யாரும் போய் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இது என்னென்னா ஸ்பீக்கர்ஸ்ன்னு இருக்குது. இது என்னென்னா, இந்த ஆப்ஷன் இந்த இன்பில்ட் ஸ்பீக்கரில் நீங்கள் கேட்குறதுக்கு இந்த ஸ்பீக்கர் மோடு கரெக்டாக இருக்கும். அதான் அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்போ நான் வேணால் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கர் மோடில் நான் போட்டேன். நான் ப்ளே பண்ணிகிட்டே அடுத்த மோடுக்கு மாற்றும்போது உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்த மோடுக்கு அப்போ மாற்றுறேன். இது என்னென்னா இந்தியான்னு இருக்குது. இந்த இந்தியாங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இதில் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை இதை யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குது. அந்த இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சரி, இந்தியன் வாய்ஸாக இருந்தாலும் சரி, இந்த இந்தியாங்கிற மோடில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இதை ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை, கீபோர்டு ஆன் பண்ணும்போது இந்த இந்தியாங்கிற மோடு வச்சுட்டோம்னா முடிஞ்சிச்சு. அது மாறாது. நீங்கள் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் பண்ணியிருந்தாலும் அது மாறாது. அடுத்த இது நீங்கள் ப்ளே பண்ணி சவுண்டை கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். அடுத்த மோடு மாற்றுறேன். உங்களுக்கு தெரியும், நல்லா சவுண்டு மாறுறது தெரியும். இப்போ நீங்கள் ஹெட்ஃபோன் மோடில் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா இந்த ஹெட்ஃபோன் மோடில் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா, ஹெட்ஃபோனில் போட்டிங்கன்னா கிளியராக இருக்கும். நம்ம எதுக்கும் இது பண்ண வேண்டியதில்லை. நான் இப்போ ஓப்பனாக போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டிங்கன்னா இது ரொம்ப மைல்டாக கரெக்டாக நம்ம என்ன வாசிக்கிறோமோ அது கேட்கும். அதனால் இது யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த மோடு பூஸ்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பூஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன வால்யூம் கொடுத்துருக்கோமோ அதை விட கொஞ்சம் பூஸ்ட்டாக கேட்கும். அடுத்து நான் இப்போ ப்ளே பண்ணிவிட்டு அடுத்த மோடுக்கு போகிறேன். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பியானோ மோடு. இந்த பியானோ மோடில் பியானோ மட்டும் நல்லா அழகாக வாசிக்கும். ஒரு ப்ரோக்ராமில் வாசிக்கும்போது பியானோ வாசித்தா இந்த மோடில் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு மிக்சர் மோடு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ளே பண்ணிட்டு இருந்தால் தான் சவுண்டு உங்களுக்கு தெரியும். இதுதான் பிரைட் மோடு. இது உங்களுக்கு நல்லா தெரியும். பியானோ மோட்லேருந்து பிரைட் மோடுக்கு நான் வரும்போது அது நல்லா பிரைட்டாக கேட்கும். கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ மாற்றுறேன்.
நல்ல பிரைட்டாக கேட்குது. இந்த மோடில் வச்சு நீங்கள் வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வாட்சிங்கன்னா இந்த கீபோர்டோட சவுண்டே ஒரு அற்புதமாக இருக்கும். மற்ற கீபோர்டில் இது இருக்காது இல்லை, மற்ற பெரிய கீபோர்டில் எல்லாம் இருக்கலாம். பிஎஸ்ஆர் இது i500 இருக்குது, 450 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குதான்னு நான் செக் பண்ணி பார்க்கல. இருந்தாலும் 500 அது வந்து சும்மா அந்த மெலோடி சப்ரஸரை பற்றி நான் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் இந்த கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், அந்த மோடு வந்துச்சு. அதை பார்த்தா அந்த மிக்சரில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் கூட உங்களுக்கு இந்த இன்பில்ட் ஸ்பீக்கரில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அவுட்புட்டு பெரிய ஸ்பீக்கரில் ஒரு ஆம்பிளிஃபையரோடு சேர்த்து போட்டு இந்த பிரைட் மோடை போட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் இப்போ போட்டு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.